குரு வாழ்க, குருவே துணை. வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்கள் அல்லது அவர்களுடைய ஜாதகத்தில் 7ஆம் இடமாகிய கலஸ்திரஸ்தானம் திருமணஸ்தானம் பாதிக்கப்பட்டவர்கள், திருமணம் நடக்காத திசா புத்தி நடப்பவர்கள், திருமணத்திற்கு சாதகமான திசா புத்தி இல்லாதவர்களும் வணங்க வேண்டிய ஆலயம். அதில் முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருவிடந்தை ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள் திருக்கோயில். இந்த கோயில் மூலவர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஆதிவராக பெருமாள், ஸ்ரீ அகிலவள்ளி தாயார். இதனுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வைணவ 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசனம் பெற்ற ஸ்தலம். அதாவது காலவ மகரிஷியின் 360 கன்னிகைகளையும் பெருமாள் நாள்தோறும் ஒருவராக திருமணம் புரிந்து கொண்டார். அதனால அந்த 360 பெண்களையும் ஒருவராக்கி தன் மடியில் வைத்து கொண்டதால் ஆதிவராக பெருமாள் நித்திய கல்யாண பெருமாள் என அழைக்கப்படுகிறார். இங்கு அவர் திருமண கோலத்திலேயே காட்சியளிக்கிறார். தனது இடதுபுறத்தில் திருவை, அதாவது மகாலட்சுமியை அமர்த்தி உள்ளதால் இந்த தலம் திரு இட எந்தை, அதாவது திருவிடந்தை என இந்த தலம் அழைக்கப்படுகிறது. மூலவருக்கும் உற்சவருக்கும் இயற்கையிலேயே திருஷ்டி பொட்டு இருப்பதால் திருஷ்டி தோஷம் போக்குவராகவும் இந்த நித்திய கல்யாண பெருமாள் இருக்கிறார். இங்கு திருமணம் ஆகாதவர்கள் அல்லது திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருப்பவர்கள் இந்த நித்திய கல்யாண பெருமாளை வணங்குவதால் அவர்களுடைய தோஷம் நீங்கி அவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் வாய்ப்பை நல்குகிறாள். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மகாபலிபுரத்திலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதுங்க. நிச்சயமாக முடிந்தவர்கள் இந்த ஆலயத்திற்கு சென்று நன்மை பெற வேண்டுகிறேன். அடுத்து திருமண தடை தோஷத்திற்கு போக வேண்டிய ஆலயங்களில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இடம் திருமணம் சேரி ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் திருக்கோயில். நண்பர்களே, இங்க ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர், ஸ்ரீ கோகிலாம்பாள் ஆகியோர் மூலவராக இருக்கிறாங்க. இந்த தல வரலாறு பார்த்தீங்கன்னா, திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் சுந்தரரால் பாடல் பெற்ற தேவார தலமாக இந்த தலம் இருக்குதுங்க. கைலையில் பார்வதிக்கும் சிவபெருமானுக்கும் ஒரு பிரச்சனை அதாவது பிணக்காகி பார்வதி தேவி பூலோகத்தில் கும்பகோணம் அருகில் இருக்கிற குற்றாலம் என்னும் இடத்தில் பரத மகரிஷி அவதரிக்கிறார். அப்போது திருமண வயதை அடைந்தவுடன் ஈசனை தன்னை மனம் புரிய வேண்டுகிறாள் பார்வதி அம்மாள். ஈசனும் இத்தலத்தில் பார்வதி தேவியை மனம் புரிந்து கொண்டார். அதாவது மன்மதன் பூஜித்து பேறு பெற்ற இந்த தலம் மூலவர் சுயம்பு மூர்த்தி. இந்த தலம் ராகுகேது தோஷமாகவும் இந்த தலம் இருக்குதுங்க. அதாவது ராகுகேதுனால் திருமணம் தடைப்படுவர்கள் இந்த தளத்தில் போய் ராகுகேது தோஷத்தை நீக்கி இது பண்ணாலும் அவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூட வாய்ப்பையே திருமணம் சேரி கல்யாண சுந்தரேஸ்வரர் நல்குகிறார். நண்பர்களே, இது கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை செல்லும் சாலையில் 6 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் உள்ளது. முடிந்தவர்கள் இந்த ஆலயத்திற்கு சென்று நன்மை பெற வேண்டுகிறேன். நண்பர்களே, அதற்கடுத்து திருமணம் விரைவில் கைகூட திருமணம் தடைப்பட்டவர்கள் விரைவில் அவர்களுக்கு திருமணம் கைகூட பாக்கியம் தரக்கூடிய தலங்களில் அகத்தீஸ்வரர் திருக்கோயில், அதாவது வடுகன்பற்று ஸ்ரீ அகத்தீஸ்வரர் திருக்கோயில். இங்கே மூலவர் ஸ்ரீ அகத்தீஸ்வரர், ஸ்ரீ அமுதவள்ளி, ஸ்ரீ தர்ம சம்வர்த்தினி ஆகியோர் இருக்கிறாங்க. நண்பர்களே, இந்த தலம் திருநாவுக்கரசர் மற்றும் வைப்புத்தலம். இது திருநாவுக்கரசருடைய வைப்புத்தலமாகவும் மூலவர் சுயம்பு மூர்த்தியாக சுமார்
900 ஆண்டுகளுக்கு முன் பாண்டிய மன்னன் மற்றும் வல்லபானால் கட்டப்பட்ட சிறிய கோயிலாக இது இருக்கிறது. மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிதென்றோ நண்பர்களே. அகத்தியருக்கு இங்கு தனி சன்னதி வேற இங்கு இருக்குது. அகத்தியருக்குன்னு தனி சன்னதி இந்த தலத்தில் வந்து இருக்கு. அழகிய மணவாளர் மூர்த்தம் இங்குண்டு. அதாவது இத்தல விருட்சம் அத்திமரம். இத்தல விருட்சத்தின் கீழ் சிவபெருமான் பார்வதி தேவியுடன் திருமண கோலத்தை அகத்தியர் லோபமுத்திரைக்கு காட்டி அருளிய தலமாக இது விளங்குகிறது. நாடி ஜோதிடத்திலெல்லாம் வந்து திருமணத்திற்கு பரிகார தலமாகவும் இது வந்து கூறப்பட்டுள்ளது நண்பர்களே. பொதுவாக வந்து நீண்ட நாள் திருமணம் தடைப்பட்டவர்கள், அதாவது எத்தகைய தோஷமானாலும் பரவாயில்ல, அவர்களுக்கு நீண்ட நாளாக கல்யாணம் ஆகாதவர்கள் இங்கு வந்து தொடர்ந்து ஒரு 9 திங்கட்கிழமைகள் வந்து நெய் தீபம் ஏற்றி குருமுனி அகத்தியனையும் ஈசன் உமையையும் ஆத்மார்த்தமாக தரிசித்து வழிபட திருமண தடைகள் அவர்களுக்கு அகலுகிறது நண்பர்களே. இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோயில் டு கன்னியாகுமரி நெடுஞ்சாலையில் கொட்டாரம் எனும் ஊர் இருக்குது. அங்கிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த அகத்தீஸ்வரம் வடுகன்பற்று ஸ்ரீ அகத்தீஸ்வரர் திருக்கோயில் உள்ளது. முடிந்தவர்கள் நீண்ட நாட்களாக திருமணம் நடைபெறாது இருப்பவர்கள் இங்கு சென்று வழிபட அந்த ஈசன் உங்களுக்கு நன்மை பயக்குவார் நண்பர்களே. நன்றி, வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.